சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. வணக்கம் தோழர்களே. கடந்த வகுப்பில் நம்ம பிரசிடெண்ட், இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்வு செய்யப்படுகிறார் அப்படின்றத பார்த்தோம். எலெக்ஷன் பற்றி பார்த்தோம். இப்போ தேர்வு செய்யப்படுறார் அப்படின்னா அதற்கான தகுதிகள் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதிகள் என்ன, அவர் குடியரசுத் தலைவர் ஆனால் பதவி ஏற்கும்போது என்ன பண்ணணும், பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் அப்படின்ட்டு சொல்லுவோம், அல்லது உறுதிமொழி எடுப்பாங்க, என்ன எடுக்கிறாங்க. அடுத்ததாக அவர் குடியரசுத் தலைவர் ஆவதற்கான கண்டிஷன்ஸ், நிபந்தனைகள் என்ன. ஆக இந்த 3 விஷயங்களை இப்போ பார்க்கணும். ஸோ குடியரசுத் தலைவர் பொறுத்த வரைக்கும் அவருடைய தகுதிகள் என்ன. எலெக்ஷனை பற்றி பார்த்துட்டோம். எலெக்ஷனில் போட்டி போடுறதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும், இதை பற்றி நம்முடைய கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 58 சொல்லுது. ஆர்டிகல் 58 டிஸ்கிரைபிங் த குவாலிஃபிகேஷன்ஸ் டு பிகம் ஏ பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. அப்போ பாருங்கள் என்ன இருக்கணும். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகனாக இருக்கணும். ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்படணும் அப்படின்னா நிச்சயமாக சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். வெளிநாட்டவர் போட்டி போட முடியுமா அப்படின்னா இல்லை. இந்திய குடிமக்கள் மட்டுமே குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் போட்டி போட முடியும். 1. 2, அவருக்கு வயது 35 நிறைவு பெற்றிருக்க வேண்டும். டு பி கம்ப்ளீட்டட், நிறைவு பெற்றிருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டி போடுறதுக்கு எத்தனை வயசு இருக்கணும்? 35. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 35. அடுத்ததா குவாலிஃபிகேஷன் டு பிகம் ஏ எம்பி இன் லோக்சபா. லோக்சபா தான் சொல்கிறாங்க. எம்பி இன் லோக்சபா, மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு என்ன தகுதிகளை பெற்றிருக்கணுமோ அந்த தகுதிகள் இருக்கணும். மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு என்னென்ன தகுதிகள் வேண்டுமோ அந்த தகுதிகள் ஃபுல்லாக இங்கேயும் அப்ளிகபிள் ஆகிடும். சரியா? ஆனால் அங்கே ஏஜ் வந்து 25 தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அங்கே ஏஜ் என்னது? 35. ஒரு மாறுபாடு. ஒரு மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான, ஒரு லோக்சபா எம்பி ஆவதற்கு என்னென்ன தகுதிகளை பெற்றிருக்க வேண்டுமோ அந்த தகுதிகளை அந்த கேண்டிடேட் பெற்றிருக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் கேண்டிடேட் பெற்றிருக்க வேண்டும். அடுத்ததான் நாட் டு ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், அதாவது ஆதாயம் தரும் பதவி எதையும் வகிக்கக்கூடாது. ஆதாயம் தரும் பதவி எதையும் அவர் வகிக்கக்கூடாது. சம்பளம் வாங்கிட்டு எந்த வேலையும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இட் மீன்ஸ் அவர் பார்த்துட்டு இருக்காரு, எல்லாம் சும்மா இருப்பாங்களா? பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா பிஃபோர் என்டரிங் டு தி பிரசிடென்ட் ஆஃபீஸ் ஹி ஹாஸ் டு ரிசைன். அவர் அந்த குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்பதற்கு முன்னால் அந்த பதவியினை ராஜினாமா செய்ய வேண்டும். ஹி ஹாஸ் டு ரிசைன். அதான் மீனிங். அவர் எங்கேயும் வேலை பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, லோக்கல் படி, எங்கேயும் வேலை பார்க்கலாம். எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம். அப்படி வேலை பார்த்துட்டு இருக்காருன்னா பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்கும் முன்னர் அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அவ்வளோதான். அப்போ இதுதான் குவாலிஃபிகேஷன். இன்கேஸ் அவர் ஏற்கனவே பிரசிடெண்ட்டாக இருக்கார், திரும்பவும் தேர்தலில் போட்டி போடுறாரு, ஏற்கனவே வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார், தேர்தலில் போட்டி போடுறாரு, ஏதோ ஒரு அமைச்சராக இருக்கிறாரு, தேர்தலில் போட்டி போடுறாரு அப்படின்னா அப்போ வந்து அது வந்து லாபம் தரும் பதவியாக, ஆதாயம் தரும் பதவியாக கருதப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிறார், பதவியில் இருக்கிறாரு, அப்போ அதுக்காக ராஜினாமா பண்ணிட்டா போட்டி போட முடியும்? அப்படி வராது. அதுமாதிரி வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு, மத்திய அமைச்சரவையில் ஏதோ ஒரு அமைச்சராக இருக்கிறாரு, அதே போன்று நம்முடைய மாநிலங்களில் ஆளுநராக இருக்கிறார், கவர்னராக இருக்கிறார், அவர் தேர்தலில் போட்டி போடுறார், குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டி போடுறார் அப்படின்னா தட் போஸ்ட் நாட் டு பி கன்சிடர்ட் அஸ் ஏ போஸ்ட் ஆஃப், தட் இஸ் ஆஃபீஸ் ஆஃப் கிவிங் ப்ராஃபிட். அது ஆதாயம் தரும் பதவியாக கருதப்படாது. சரியா? ஏற்கனவே இருக்கிறவங்க போட்டி போட்டால் அது ஆதாயம் தரும் பதவியாக கருதப்படாது. சரி, அப்போ பாருங்கள் தகுதிகள் என்ன. 1, இந்திய குடிமகன், வயது 35 நிறைவு பெற்றிருக்க வேண்டும். சரியா? ஒரு மக்களவை எம்பி, தட் இஸ் லோக்சபா எம்பி ஆவதற்கான குவாலிஃபிகேஷன் அவர் பெற்றிருக்கணும். 4வது, ஆதாயம் தரும் பதவி எதையும் வகிக்கக்கூடாது. அதாவது மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி மன்ற, மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி மன்ற அமைப்புகள் எதுவும் பதவியில் இருக்கக்கூடாது. இன்கேஸ் பதவியில் இருக்கும் பட்சத்தில் அவர் பிரசிடெண்ட்டாக பதவியேற்கும் முன் அந்த பதவியை, தான் முன்வகித்த பதவியை he has to resign, ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்றது இங்கே உள்ள குவாலிஃபிகேஷனாக சொல்கிறாங்க. இன்கேஸ் ஏற்கனவே அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு, வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு, மத்திய அல்லது மாநில அமைச்சர்களில் ஒருவராக இருக்கிறாரு, ஏதேனும் ஒரு மாகாண ஆளுநராக இருக்கிறார் அப்படின்னா அது ஆதாயம் தரும் பதவியாக
நாட் டு பி கன்சிடர்ட் ஆஸ் த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், கருதப்படாது அப்படின்ட்டு சொல்கிறது வந்து. சரி, ரைட், ஓகே. இதுதான் தகுதி உள்ளவங்க பிரசிடென்ட் எலெக்ஷனில் போட்டி போடுறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஹி ஹேஸ் டு செக்யூர் எலக்ட்ரல் கோட்டா, 50% மேலே வாக்கு பெறணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போட்டி போட வருவாங்க பிரசிடென்ட் எலெக்ஷனில். நிறைய பேர் இந்த தேர்தல் மன்னர்கள்லாம் இருக்காங்க நம் ஜனநாயக நாட்டில். எல்லா தேர்தலையும் போட்டி விட நினைப்பாங்க, கிண்ண சாதனை படைக்கணுன்றக்காக. பிரசிடென்ட் எலெக்ஷனையும் விட்டு வைப்பாங்களா? விட்டு வைக்க மாட்டாங்க. அப்போ அங்கேயும் போட்டி போட நினைப்பாங்க. அப்போ குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டி போடுறதுக்கு நாமினேஷன் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க இல்லையா, நாமினேஷன் ஃபைலிங் எல்லாரும் பண்ணிட முடியுமா அப்படின்னா அதற்கு குறைந்தபட்சம் 50 பேர் முன்மொழியணும். தட் இஸ் 50 ப்ரப்போசர்ஸ் அண்ட் 50 செகண்டர்ஸ். அப்போ 100 பேருடைய ஆதரவு வேணும். 50 ப்ரப்போசர்ஸ் அண்ட் 50 செகண்டர்ஸ். 100 பேர் தானே. பொதுமக்கள் யாராவது சொல்லி வேட்புமனுவில் வேட்புமனுவை வழிமொழிந்து கையெழுத்து போட்டால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. யார் தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றோர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். லோக்சபா, ராஜ்யசபாவுடைய எலெக்டட் எம்பிஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள், 28 மாநில சட்டமன்றங்களுடைய சட்டப்பேரவை, தட் இஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள், எம்எல்ஏஸ், இவங்க தான் வாக்களிக்க முடியும். டெல்லி, பாண்டிச்சேரியுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ். நாமினேட்டட் இங்கே வரவே வரமாட்டாங்க. நாமினேட்டட் எம்எல்ஏஸோ எம்பிஸோ வரமாட்டாங்க. அப்போ எலெக்டட் எம்எல்ஏஸ், எலெக்டட் எம்பிஸ், இவர்களில் 100 பேருடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் ஒரு கேண்டிடேட் குடியரசுத் தலைவர் தேர்தலில் நாமினேஷனே ஃபைல் பண்ண முடியும், வேட்புமனு தாக்கலே செய்ய முடியும். அப்போ 50 ப்ரப்போசர்ஸ் அண்ட் 50 செகண்டர்ஸ் நாமினேஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேண்டும். இல்லாத பட்சத்தில் அது குடியரசுத் தலைவர் பதவிக்கு அந்த போட்டியிடுபவர் நாமினேஷனே ஃபைல் பண்ண முடியாது. குறைந்தது 50 எம்எல்ஏ அல்லது 50 பேர் ப்ரப்போசர்ஸாக இருக்கணும். இதில் 50 எம்எல்ஏவாக இருக்கலாம், எம்எல்ஏ ப்ளஸ் எம்பியாக இருக்கலாம். அதேமாதிரி செகண்டர்ஸ், வழிமொழிவோர் ஒரு 50 பேர் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அவங்க என்ன பண்ண முடியும், நாமினேஷனே ஃபைல் பண்ண முடியும். அடுத்ததாக டெபாசிட், செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. செக்யூரிட்டி டெபாசிட் 15,000 தான். குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஒருவர் போட்டி போட வேண்டுமானால் அவர் என்ன பண்ணணும், எவ்வளோ தொகையை, வைப்பு தொகையில் காப்புத்தொகை, செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்ட்டு சொல்கிறோம். செக்யூரிட்டி டெபாசிட்டாக எவ்வளோ கட்டணும், 15,000. அப்போ 1997 வரைக்கும் இந்த டெபாசிட் தொகை 2,500 இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேர்தலில் போட்டி போட்டாங்க. அப்போ டெபாசிட் வைப்பு தொகை, அந்த காப்புத்தொகை, செக்யூரிட்டி டெபாசிட் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் தேர்தலில் போட்டி போடுவதை தவிர்க்கிறதுக்காக. இந்த காப்பு தொகை என்ன அப்படின்னா ஒருவர் குடியரசுத் தலைவர் தான் பங்கேற்ற தேர்தலில் 1/6, 6 1 பங்கு பதிவான வாக்குகளில் 6 1 பங்கு பெற்றால் மட்டுமே பதிவான செல்லத்தக்க வாக்குகளில் 6 1 பங்கு பெற்றால் மட்டுமே அவருக்கு இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டான 15,000 திரும்ப அளிக்கப்படும். அவர் தோல்வியுற்றாலும் பரவாயில்ல. He has to secure 1/6 of the total vote polled. சரியா? அப்போ 15,000 ரூபாயை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 97 வரைக்கும் எவ்வளோ இருந்துச்சு, 2,500, 2,500 மட்டுமே இருந்தது. 97க்கு பின் இது 15,000 உயர்த்தப்பட்டது. தேவையில்லாமல் எல்லாரும் நாமினேஷன் தாக்கல் பண்ணுவாங்க. ஒன்று, அதுக்கு எம்பி எம்எல்ஏ அவசியம் வேணும், ஆதரவு வேணும், இருந்தால் மட்டும்தான் அவங்க நாமினேஷன் ஃபைல் பண்ண முடியும். ரெண்டாவது கண்டிஷனாக இப்படி டெபாசிட் தொகை உயர்த்தப்பட்டால்தான் எல்லாரும் இஷ்டத்துக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ண மாட்டாங்க. அப்போ தகுதி உள்ள நபர்கள் மட்டுமே நாமினேஷன் தாக்கல் செய்வார்கள் அப்படி அடிப்படையில் இந்த டெபாசிட் தொகையும் உயர்த்தப்பட்டது. டெபாசிட் தொகை 15,000 உயர்த்தப்பட்டிருக்கு. It would be forfeited if they not secure 1/6 of the total votes. அவர்கள் பதிவான வாக்குகளில் 6 1 பங்கை பெறாத பட்சத்தில் அவர்களுடைய வைப்பு தொகை கிடைக்காது, காப்புத்தொகை திரும்ப கிடைக்காது, அரசாங்க கணக்கில் செலுத்திடுவாங்க. சரியா? அப்போ குடியரசுத் தலைவர் தேர்தல் தகுதிகள் பார்த்தோம். ஒன்று என்னது, இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். ஆதாயம் தரும், இரண்டாவது பார்த்தோம், வயது 35 வயது நிறைவு பெற்றிருக்க வேண்டும். மூன்றாவது, ஆதாயம் தரும் பதவி எதையும் அவர்கள் வகிக்கக்கூடாது. நான்காவது, லோக்சபா
எம்பி ஆவதற்கு என்ன தகுதி வேண்டுமோ அந்த தகுதியை அவர் பெற்றிருக்க வேண்டும். சரி, தகுதி இருக்குது, அடுத்து தேர்தலில் போட்டி போடுறதுக்காக நாமினேஷன் தாக்கல் பண்ணுறாங்க. நாமினேஷன் தாக்கல் செய்வதற்கு என்ன வேணும்? குறைந்தபட்சம் 50 பேர் முன்மொழிய வேண்டும், 50 பேர் வழிமொழிய வேண்டும். இவர்கள் எம்பிக்களாக அல்லது எம்எல்ஏக்களாக இருக்க வேண்டும். அவங்க தான் நாமினேஷன் தாக்கல் பண்ண அந்த முன்மொழிபவராகவும் வழிமொழிபவராகவும் இருப்பார்கள். அடுத்ததாக காப்பு தொகை என்று சொல்லக்கூடிய செக்யூரிட்டி டெபாசிட். குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டி போடுறதுக்கு எவ்வளோ தொகை கட்டணும்? 15,000 ரூபாய் கட்டணும். ஆஃப்டர் 1997, 97க்கு பின், 97க்கு முன் 2500 தான் இருந்துச்சு. இட் would be forfeited if they not secure 1/6 of the votes polled. அதாவது பதிவான வாக்குகளில் 6 1 பங்கு பெறாத பட்சத்தில் அவர்களுடைய வைப்புத் தொகை திரும்ப அளிக்கப்பட மாட்டாது. வைப்புத் தொகையோ காப்பு தொகையோ, செக்யூரிட்டி டெபாசிட் காப்பு தொகைன்னு சொல்லலாம், திரும்ப அளிக்கப்பட மாட்டாது. இதுதான் குவாலிஃபிகேஷன். இதை பற்றி சொல்லக்கூடிய விதி என்னது? ஆர்டிகிள் 58. இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது ஆத் அண்ட் அஃபர்மேஷன். தமிழில் உறுதிமொழின்னு சொல்லலாம், அல்லது பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் அப்படின்ட்டு சொல்லலாம். பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஒரு நாட்டின் அரசின் தலைவராக பொறுப்பேற்கக்கூடியவர் சில உறுதிமொழிகளை மேற்கொள்ளணும். சரியா? அதை தான் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் அப்படின்ட்டு சொல்கிறோம். யார் முன் மேற்கொள்ள வேண்டும்? அட்மின் பை ஆத் அண்ட் அஃபர்மேஷன் ஆஃப் பிரசிடென்ட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை யார்? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர் அப்படின்னு சொல்லலாம், சிஜேஐ அப்படின்னு சொல்கிறோம், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர், அல்லது அந்த ரகசிய காப்பு பிரமாணம் மற்றும் பதவி பிரமாணம் மேற்கொள்ளும் போது யார் முன்னால் மேற்கொள்ளப்படுது, அதை செஞ்சு வைக்கிறவர் யார்? அட்மின் பை. செய்து வைப்பவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்திய தலைமை நீதிபதி. அது யார் இந்திய தலைமை நீதிபதி? உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் இந்திய தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இன்கேஸ் அந்த பதவி காலியாக இருக்குது அப்படின்னா சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், அவ்வளோதான். அதுக்கு அடுத்த நிலையில் உள்ளவர் யார்? சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அவர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவர் பதவி ஏற்கும்போது பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைப்பார். அவர் இல்லாத போது உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அடுத்து அந்த கொலிஜியம்னு சொல்லக்கூடிய மூத்த நீதிபதிகள் கொண்ட குழு இருக்கும். அதில் அடுத்த லெவலில் உள்ளவர் பண்ணுவார். அவர் இல்லையா அதுக்கு அடுத்த லெவலில் உள்ளவர். அப்போ எண்ணிக்கை இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அதுக்கு மேலே போக வாய்ப்புகள் குறையுது. அப்போ பாருங்கள், சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் பண்ணுறாரு. அவர் இல்லாத பட்சத்தில் சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து பண்ணி வைக்கிறார். சரி, இன்கேஸ் ஆக்டிங் பிரசிடென்ட் இருக்கிறாரு. ஆக்டிங் பிரசிடென்ட் யார்? பிரசிடென்ட்டு மரணம் அடைந்தாலோ ராஜினாமா செய்தாலோ அல்லது அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்று அறிவிக்கப்பட்டாலோ அப்போ யார் இருப்பா? வைஸ் பிரசிடென்ட் இருப்பார். அவரும் இந்த மாதிரி பதவி பிரமாணம் மேற்கொள்ள வேண்டும். வைஸ் பிரசிடென்ட் பதவியும் காலியாக இருக்குது. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவே பிரசிடெண்ட்டாக சார்ஜ் எடுக்கிறாரு. அவரும் இந்த பதவி பிரமாணம் ரகசிய காப்பு பிரமாணம் செய்யணும். அப்போ யார் பண்ணுவா? சிஜேஐ பொறுப்பேற்கும் போது அவருக்கு அடுத்த நிலையில் உள்ள சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அவர் வந்து சிஜேஐ பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்கும்போது அவர் பண்ணி வைப்பார். ஆக்டிங் பிரசிடென்ட் தான் அவங்கெல்லாம் வந்துட்டு, பிரசிடெண்ட்டு தான். ஆக்டிங்காக வர்றவங்க தான் வைஸ் பிரசிடெண்ட்டும் சுப்ரீம் கோர்ட் சிஜேஐயும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும். அப்போ ஆக்டிங் பிரசிடென்ட் ஆல்சோ ஹேஸ் டு டேக் ஆத் அண்ட் அஃபர்மேஷன். பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணத்தை செயல் குடியரசுத் தலைவராக இருப்பவர்களும் மேற்கொள்ள வேண்டும். சரி, அவ்வளோதான். அடுத்ததாக அந்த பதவி பிரமாணத்தில் அந்த உறுதிமொழி என்ன எடுக்கிறாங்க, ஆத் என்ன எடுக்கிறாங்க பாருங்கள். டு ஃபெய்த்ஃபுல்லி எக்ஸிக்யூட் த ஆஃபீஸ். தன்னுடைய அலுவலக பணிகளை நம்பிக்கைக்கு உகந்தவாறு செயல்படுத்துவேன் என்றும், நம்பிக்கையாக நடந்துக்குவேன், என்னுடைய பதவிக்கு உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் நடந்து கொள்வேன் அப்படின்ட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க. 2, டு ப்ரிசர்வ், ப்ரொடெக்ட் அண்ட் டிஃபெண்ட் கான்ஸ்டியூஷன் அண்ட் லா. நம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் நம்முடைய நாட்டின் சட்டங்களையும் பேணி பாதுகாத்து மதித்து நடப்போம் அப்படின்னும், டிஃபெண்ட் பண்ணுவேன், அதற்காக நிற்பேன், அதை காக்க நிற்பேன்
அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் இந்திய நாட்டின் சட்டங்களையும் பேணி பாதுகாத்து அதன் வழி நிற்பேன். சரியா? இப்படி தான் வாக்குறுதி. இது வந்து என்ன பண்ணுவாங்க, சிஜிஐ வந்து இதை வாசிக்க பிரசிடெண்ட் வந்து பதிலுக்கு இதை படித்து அந்த உறுதிமொழி ஏற்றுக்கொள்கிறார். பிரசிடெண்ட் கேண்டிடேட் வந்து பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்கும்போது உறுதிமொழி ஏற்கிறார். என்ன சொல்றாரு, தன்னுடைய பதவிக்கு உண்மையாக நம்பிக்கையுடன் நடந்து கொள்வேன் அப்படின்ட்டு மீன் பண்ணுறாரு. ரெண்டாவது, நம் நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் பிற சட்டங்களை பேணி பாதுகாத்து அதன் வழியில் நிற்பேன், அதை பாதுகாத்து நிற்பேன் அப்படின்ற வாக்குறுதியை கொடுக்குறாங்க. மூன்றாவது, டிவோட் ஹிம் டு தி சர்வீஸ் அண்ட் வெல்பீயிங் ஆஃப் பீப்புள். தன்னுடைய குடியரசுத் தலைவர் பதவி இருக்கு இல்லையா, அந்த சர்வீஸ்க்கு தன்னை அர்ப்பணித்து, குடியரசுத் தலைவர் பதவிக்கு தன்னை அர்ப்பணித்து மக்கள் நலனுக்காக தன்னை அர்ப்பணிப்பதாக சொல்கிறார். குடியரசுத் தலைவர் பதவிக்கும் மக்களின் நலனுக்கும் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்ற வாக்குறுதியை, அந்த உறுதிமொழியை எடுக்கிறாங்க. அவன் 3 உறுதிமொழிகள் ஆத் அண்ட் அஃபர்மேஷனில். 1, டு ஃபெய்த்ஃபுல்லி எக்ஸிக்யூட் த ஆஃபீஸ். 2, டு ப்ரிசர்வ், ப்ரொடெக்ட் அண்ட் டிஃபெண்ட் த கான்ஸ்டியூஷன் அண்ட் லா. 3, டிவோட் ஹிம் டு தி சர்வீஸ் அண்ட் வெல்பீயிங் ஆஃப் பீப்புள். இந்த குடியரசுத் தலைவர் பணி சேவைக்கு என்னை அர்ப்பணித்து இந்திய மக்களின் நலனுக்காகவும் இந்த குடியரசுத் தலைவர் பணிக்காகவும் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணணும், அந்த உறுதிமொழி மேற்கொள்ள வேண்டும். இதுதான் ஆத். ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய விதி என்னது, 60 ஆத் பற்றி சொல்லக்கூடிய விதி என்ன, ஆர்டிகிள் 60. சரியா? குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம். அப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னது, குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது யார், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்திய தலைமை நீதிபதி. அவர் இல்லாத போது உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி. ஆக்டிங் பிரசிடெண்ட்டுக்கு ஆத் அண்ட் அஃபர்மேஷன் எடுக்கணுமா? ஆமாம், கண்டிப்பாக எடுக்கணும். சரியா? இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் என்ன, ஆர்டிகிள் 60. ஆத் என்ன சொல்லுது, எத்தனை விஷயங்களை சொல்லுது, 3. 1, டு ஃபெய்த்ஃபுல்லி எக்ஸிக்யூட் த ஆஃபீஸ். 2, டு ப்ரிசர்வ், ப்ரொடெக்ட் அண்ட் டிஃபெண்ட் அவர் கான்ஸ்டியூஷன் லா. 3, டிவோட் ஹிம் டு தி சர்வீஸ் அண்ட் வெல்பீயிங் ஆஃப் பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்ற 3 விஷயங்களை சொல்லுது. ரைட். அடுத்து 3வது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நிபந்தனைகள். குடியரசுத் தலைவர் தகுதிகள் பார்த்தோம், குவாலிஃபிகேஷன். அவர் எப்படி பதவி பிரமாணம் ரகசிய பிரமாணம் பண்ணுறாருன்றத பார்த்தோம். 3வதா நிபந்தனைகள் என்ன, அந்த பதவியில் இருக்கணும் அப்படின்னா அவருக்கான நிபந்தனைகள் என்ன. நிபந்தனைகள் என்ன அப்படின்னா, நாட் டு பி எம்பி, எம்எல்ஏ ஆர் எம்எல்சி. அவர் வந்து ஒரு எம்பியாகவோ பதவி ஏற்கிறப்போ பதவி ஏற்பதற்கான நிபந்தனைகள் என்னெல்லாம் பாருங்கள். அவர் ஏற்கனவே பார்த்தோம், தகுதியை பார்த்தோம். லோக்சபா எம்பி ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்கணும். ஆனால் லோக்சபா எம்பியாக இருக்கக்கூடாது. இப்போ லோக்சபா எம்பியாக இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், ஹி ஹாஸ் டு ரிசைன். நாட் டு பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், தட் இஸ் லோக்சபாவிலோ ராஜ்யசபாவிலோ உறுப்பினராக இருக்கக்கூடாது. 2, இந்தியாவில் உள்ள எந்த சட்டமன்றத்திலும் எம்எல்ஏவாகவோ எம்எல்சியாகவோ இருக்கக்கூடாது. சரி, இப் ஸோ இருந்தால் ஹி ஹாஸ் டு ரிசைன். எப்போ பதவி ஏற்கும்போது ஹி ஹாஸ் டு ரிசைன். அதான் 1. 2, நாட் டு ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். அதே தான், தகுதி தான் இங்கேயும் சொல்கிறாங்க. நாட் டு ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஆதாயம் தரும் பதவிகள் எதையும் அவர் வகிக்கக்கூடாது. வகித்தால் அதை ராஜினாமா செய்ய வேண்டும். பதவி ஏற்கும் முன் ஹி ஹாஸ் டு ரிசைன் தட் போஸ்ட். மத்திய அரசு பணியாக இருக்கலாம், மாநில அரசு பணியாக இருக்கலாம், உள்ளாட்சி அமைப்பு பணிகளாக இருக்கலாம். இருந்தால் அதை ராஜினாமா பண்ணிடணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ராஜினாமா செய்ய வேண்டும், ஹி ஹாஸ் டு ரிசைன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 3வது, அவர் ஹி இஸ் என்டைட்டில்ட் டு ரிசைட் இன் ராஷ்டிரபதி பவன். குடியரசுத் தலைவர் வசிக்கும் மாளிகை என்னது, ராஷ்டிரபதி பவன். ராஷ்டிரபதி பவனில் தங்குவதற்கு வித்தவுட் எனி ரெண்ட், வாடகை ஏதுமின்றி தங்குவதற்கு அவர் உரிமை உடையவராகிறார். அப்போ அங்கே தான் இருக்கணுன்றது மீனிங். வெளியே எங்கேயும் வசிக்கக்கூடாது, அங்கே தான் வசிக்கணும். தகுதி அங்கேயே இருக்குது, அப்போ அங்கே தான் தங்குவாங்க. ராஷ்டிரபதி பவன் என்று சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் மாளிகை ராஷ்டிரபதி பவன், சரியா, டெல்லியில் இருக்குது. அங்கே தங்குவதற்கு, வாடகையின்றி தங்குவதற்கு அவர் உரிமை பெறுகிறார். அங்கே தான் தங்கணும். அடுத்ததான் அவருக்கான சம்பளம் படிகள் யாரால் தீர்மானிக்கப்படும், பாராளுமன்றத்தால்
கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லியிருக்கா? இல்லை. அப்பப்போ மாற்றுவாங்க. பாராளுமன்றம் தான் தீர்மானிக்கும். அப்பப்போ குடியரசுத் தலைவருக்கான ஊதியம், சம்பளம், படிகள் குறித்து நம்முடைய பாராளுமன்றம் தீர்மானிக்கும். கான்ஸ்டியூஷன் தீர்மானிக்காது. எது தீர்மானிக்கும்? பாராளுமன்றம் தீர்மானிக்கும். எமால்மெண்ட்ஸ், ஊதியம், அலவன்சஸ், படிகள் would be decided by பார்லிமெண்ட். சரியா? அதுக்கு இன்னும் ஒரு ஆக்ட் போடுவாங்க. ஆக்ட் போட்டு அந்த ஆக்ட் அடிப்படையில் சம்பளத்தை கூட்டுவாங்க. சரி, அடுத்ததான் can't be diminished during his term. அவருடைய சம்பளம், படிகள் இன்கேஸ் பாராளுமன்றத்துக்கும் குடியரசுத் தலைவருக்கும் சப்போஸ் இந்தியாவில் இல்லை மோதல் போக்கு வந்துச்சு அப்படின்னா அவருடைய ஊதியத்தை குறைக்கிறதுக்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் அவர் பதவியில் இருக்கும்போது அவருடைய ஊதியத்தை குறைக்க முடியாது அப்படின்ற ஒரு நிபந்தனையை கொடுக்குறாங்க. அவர் பதவியில் இருக்கும்போது அவருடைய ஊதியத்தை குறைக்க முடியாது. குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கார். சப்போஸ் ஒருவர் 2015 பொறுப்பேற்கிறார், 2020 ரிட்டையர்ட் ஆகிறாரு. பதவி 5 ஆண்டு காலம், டேர்ம். இனிமேல் தான் பார்க்க போகிறோம் அவருடைய பதவிக்காலம் என்ன அப்படின்ட்டு. அப்போ முடிவடையுது அப்படின்னா 5 ஆண்டு காலத்தில் முடிவடையுது அப்படின்னா 2016-17 ஒரு 2 ஆண்டுகள் கழித்த பின் அவருடைய ஊதியத்தை ஏற்கனவே பெற்றுக்கொண்டிருந்த ஊதியத்தை குறைக்கலாமா அப்படின்னா குறைக்க முடியாது. அவர் முழு பதவிக்காலம் முடிந்த பின் மீண்டும் போட்டி போடுறப்போ வேணால் குறைக்கலாம். அடுத்த டேர்முக்கு வேணால் குறைக்கலாம். அந்த 5 ஆண்டு காலத்து கட்டத்தில் அவருடைய ஊதியத்தை குறைக்க முடியாது. பாராளுமன்றம் நினைத்தாலும் முடியாது அப்படின்ற ஒரு ப்ரொடெக்ஷன் யாருக்கு இருக்குது? பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. His emoluments and salary, that is allowances, can't be diminished during his term. Can't be diminished during his term அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, ரைட்டு. அப்போ எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 lakhs வாங்குறாரு பெர் மந்த். மாதம் 5 லட்சம். இந்தியாவின் அரசின் தலைவர், முதல் குடிமகன், that is head of the state, first citizen. The nominal executive is receiving rupees 5 lakhs per month. மாதம் அவர் பெறக்கூடிய ஊதியம் 5 லட்சம். முன்ன 1.5 lakh தான் இருந்துச்சு, பின்னால் கூட்டினாங்க. 2018 கூட்டியிருக்கிறாங்க. ஃப்ரம் 2018 ஆன்வர்ட்ஸ் 2018 அவருடைய ஊதியம் 5 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கு. இன்கேஸ் அவர் பதவிக்கு பின் ஓய்வு பெறுகிறார், ரிட்டையர்ட் ஆகிட்டார் அப்படின்னா மந்த்லி பென்ஷன் 50%. கடைசியாக அவர் பெற்ற ஊதியத்தில் 50%. அப்போ எவ்வளோ வாங்குவாங்க? 5 லட்சம்னா 2.5 lakhs பென்ஷனாகவே வாங்குவாங்க டில் ஹிஸ் எண்ட். அவருடைய வாழ்நாள் முழுவதும், எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப், அவருடைய வாழ்நாள் முழுவதும், ஓய்வுக்கு பின் அவருடைய காலம் வரை அவர் ஓய்வூதியமாக பெறக்கூடியது 50%. சம்பளத்தில் 50% அவர் ஓய்வூதியமாக பெறுவார். சரி, அப்போ 2.5 லட்சம். இந்த ஃபார்மர் பிரசிடென்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். முன்னாள் குடியரசுத் தலைவர்கள் அந்த 50% பென்ஷனை பெறுவார்கள். இதை தவிர அவங்களுக்கு இலவச இருப்பிடம், ரெசிடென்ட் கிடைக்கும், ஃபோன் ஃபெசிலிட்டிஸு, கார் ஃபெசிலிட்டிஸு, மெடிக்கல் அலவன்ஸு, செக்ரட்டரியேட் ஸ்டாஃப்லாம் கொடுப்பாங்க. ரிட்டையர்டு அந்த பிரசிடெண்ட்டுகளுக்கும் என்ன உண்டு? ஆமாம், பென்ஷன் உண்டு. 50% பென்ஷன், அது 2.5 லட்சம் கிடைக்குது. இதை தவிர கார் உண்டு, ஃபோன் உண்டு, இலவச ரெசிடெண்ட் வீடு உண்டு, அதை தவிர மெடிக்கல் அலவன்சஸ் உண்டு, சில பிற டிரான்ஸ்போர்ட் படிகள் உண்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஆஃபீஸ் ஸ்டாஃப், செக்ரட்டேரியட் ஸ்டாஃப் கொடுப்பாங்க. அந்த ஆஃபீஸ் செலவுகளுக்குண்டு 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க. 1 லட்ச ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் பர் மந்த். எவ்வளோ சலுகைகள் பாருங்கள் குடியரசுத் தலைவர் பதவிக்கு. இதே இது அந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஃபார்மர் பிரசிடென்ட் மறைந்து விட்டார், இறந்துட்டார். அவருடைய மனைவி முதல் குடிமகளாக இருந்தவர். அப்போ அவங்களுக்கு என்ன உண்டு? அவங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன் 50% ஆஃப் பென்ஷன். அவர் கடைசியாக பெற்ற ஓய்வூதியத்தில் 50%. அவர் கடைசியாக பெற்ற ஓய்வூதியத்தில் 50% குடும்ப ஓய்வூதியமாக, ஃபேமிலி பென்ஷனாக வழங்கப்படும். அப்போ 1.25 lakhs கிடைக்கும். கடைசியாக பெற்ற ஓய்வூதியத்தில் 50%. அவர் வாங்கின சம்பளத்தில் 50% அவர் வாங்குறாரு. அவர் வாங்கின பென்ஷனில் 50% அவருடைய மனைவியார் பெறுறாங்க. 50% ஃபேமிலி பென்ஷனாக, 50% ஆஃப் பென்ஷன், பென்ஷனில் 50% ஃபேமிலி பென்ஷனாக, குடும்ப ஓய்வூதியம் அப்படின்ட்டு அவங்களுடைய மறைவும் காலம் வரை பெறுறாங்க. சரியா? அவங்களுக்கும் இதே போன்ற வசதிகள் உண்டு. குடியரசுத் தலைவர் இறந்துட்டாருன்னு அவங்கள மாளிகையை காலி பண்ண சொல்லிடலாமா? அந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் மறைந்த பின் அவர் வசித்து வந்த வீட்டை காலி பண்ண முடியுமா? முடியாது. அப்போ அவங்களுக்கும் அந்த வீடு வசதி உண்டு,
மருத்துவ படிகள் உண்டு, போக்குவரத்து அலவன்சஸ் உண்டு, ஃபோன் ஃபெசிலிட்டி உண்டு, அவங்களுக்கும் செக்ரட்டேரியட் ஸ்டாஃப் உண்டு. அந்த செக்ரட்டேரியட் ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம்லாம் அரசாங்கம் கொடுத்துரும். இதை தவிர அந்த ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ்க்காக 20,000 ரூபாய், மாதம் 20,000 ரூபாய் அரசாங்கம் ஒதுக்கீடு செய்கிறது. சரியா? ரைட், ஓகே. இதுதான் குடியரசுத் தலைவர் பதவி வைப்பதற்கான நிபந்தனைகள், கண்டிஷன்ஸ். அவர் அந்த பதவியில் இருக்கணும்னா இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணாதான் ஒரு பதவியில் இருக்க முடியும், கண்டிஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரைட், இதில் அப்ஜெக்டிவ் நேச்சரில் கேள்விகள் பாருங்கள். குடியரசுத் தலைவரின் தகுதிகள், குவாலிஃபிகேஷன் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் என்ன? ஆர்டிகிள் 58. இந்திய குடிமகன் அல்லாத ஒருவர் தேர்தலில், குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டி போட முடியுமா? முடியாது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டி போடுவதற்கான வயது வரம்பு, தட் இஸ் ஏஜ் லிமிட் 35 டு பி கம்ப்ளீட்டட். குடியரசுத் தலைவர் ஆவதற்கு என்ன தகுதியினை பெற்றிருக்கணும்? லோக்சபா எம்பி ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்கணும். ராஜ்யசபா எம்பி அல்ல, லோக்சபா எம்பி ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்கணும். He has to not to hold office of profit. மத்திய அரசு பணியில் இருந்தால் என்ன பண்ணணும்? ராஜினாமா பண்ணணும். மாநில அரசு பணி ராஜினாமா பண்ணணும். அதே போன்று உள்ளாட்சி அமைப்பில் இருந்தால் ராஜினாமா பண்ணணும். அதே இது ஏற்கனவே பிரசிடெண்ட்டாக இருக்கார், வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார், ஏதோ ஒரு மாநில கவர்னராக இருக்கார், மத்திய மாநில அமைச்சராக இருக்காருன்னா அந்த பதவி நாட் டு பி கன்சிடர்ட் அஸ் எ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், அது ஆதாயம் தரும் பதவியாக கருதப்பட மாட்டாது. அடுத்ததாக நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் முன்மொழியணும்? 50 பேர் முன்மொழியணும். எத்தனை பேர் வழிமொழியணும்? 50 பேர். ப்ரொபோசர்ஸ் அண்ட் செகண்டர்ஸ் 50 + 50. அடுத்ததாக எவ்வளோ டெபாசிட், கேஷ் அண்ட் டெபாசிட், தட் இஸ் செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ கட்டணும்? ₹15,000. எவ்வளவு ஓட்டு பெறலன்னா அந்த டெபாசிட் தொகை அவருக்கு திரும்ப கிடைக்காது. 1/6 ஆஃப் தி ஓட்ஸ் போல்டு. அடுத்ததான் ஆத் அண்ட் அஃபர்மேஷன் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் என்ன? ஆர்டிகிள் 60. குடியரசுத் தலைவருக்கு ஆத் அண்ட் அஃபர்மேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் யார் பண்ணுறா? பதவி பிரமாணம், ரகசிய காப்பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? சுப்ரீம், அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அல்லது இந்திய தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்கிறோம். அவர் இல்லாத பட்சத்தில் யார் பண்ணுவா? சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வந்து பண்ணி வைக்கிறார். ரைட்டு. ஆக்டிங் பிரசிடென்ட்டு, தற்காலிகமாக பிரசிடெண்ட்டாக ஒருத்தர் பதவி ஏற்கிறாங்க, திடீர்னு பிரசிடென்ட் மறைஞ்சிட்டாரு, வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு, அவரும் பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்கும்போது அந்த ஆத் அண்ட் அஃபர்மேஷன் பண்ணணுமா? கண்டிப்பாக பண்ணணும். சரியா? ரைட், ஓகே. ஆத் அண்ட் அஃபர்மேஷனில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, டு ஃபெய்த்ஃபுல்லி எக்ஸிக்யூட் த ஆஃபீஸ், டு ப்ரிசர்வ், ப்ரொடெக்ட் அண்ட் டிஃபெண்ட் அவர் கான்ஸ்டியூஷன் அண்ட் லாஸ், டிவோட் ஹிம் டு தி சர்வீஸ் அண்ட் வெல்பீயிங் ஆஃப் தி பீப்புள், மக்களுடைய சேவைக்காக இந்த பதவியில் தன்னை அர்ப்பணிப்பதாகவும் அவர்கள் உறுதிமொழி மேற்கொள்ள வேண்டும். ஆக 3 விஷயங்கள் அதில் இருக்குது. அடுத்த நிபந்தனைகள் என்ன? குடியரசுத் தலைவருடைய பதவி கண்டிஷன்ஸ் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் என்ன? 59. குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தோம்? 58, 59, 60. குவாலிஃபிகேஷன்ஸ், கண்டிஷன்ஸ், ஆத் அப்படின்னு சொல்லலாம். அல்லது குவாலிஃபிகேஷன், ஆத் அண்ட் அஃபர்மேஷன், கண்டிஷன்ஸ். 3 தொடர்ச்சியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 58, 59, 60. கண்டிஷன்ஸ் என்ன? எம்பி ஆகவோ எம்எல்ஏ ஆகவோ இருக்கக்கூடாது. லோக்சபாவுடைய 2 அவைகளில் எம்பி ஆகவோ எம்எல்ஏ ஆகவோ இருக்கக்கூடாது. ஏற்கனவே இருக்கிறாரு அப்படின்னா ஹி ஹாஸ் டு ரிசைன். வேறு ஆதாயம் தரக்கூடிய பதவி வைக்கக்கூடாது. ராஷ்டிரபதி பவனில் இருக்கணும். என்டைட்டில்டு டு ரிசைட் வித்தவுட் ரெண்ட், வாடகையின்றி ராஷ்டிரபதி பவன் வசிப்பதற்கு உரிமைகள் உண்டு. அவருடைய சம்பளம், படிகள், அலவன்சஸ், எமால்மெண்ட்ஸை யார் தீர்மானிக்கிறா அப்படின்னா ஆப்ஷனில் கொடுப்பாங்க. கான்ஸ்டியூஷன், பார்லிமெண்ட்டு, ஆக்டு, ஏதாவது இது சொல்லுவாங்க. என்னது? பார்லிமெண்ட்டு தான் டிசைட் பண்ணும். அடுத்ததான் பதவியில் இருக்கும்போது அவருடைய சம்பளத்தை குறைக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக குறைக்க முடியாது. எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு? 2018 ரூபாய் 5 லட்சம் பெர் மந்த்து வாங்குறாரு. அவருக்கான பென்ஷன் அளவு வாங்கிய சம்பளத்தில் 50%, அதாவது இப்போதைக்கு 2.5 lakhs. சரியா? ஃபார்மர் பிரசிடென்ட் எவ்வளோ இப்போது பென்ஷன் வாங்குறாருன்னா 2.5 lakhs. அவருடைய மனைவி, ஃபார்மர் பிரசிடென்ட் இறந்த பின் அவருடைய மனைவி எவ்வளோ வாங்குவாங்க? அவர் வாங்கிய பென்ஷனில் 50% வாங்குவாங்க. 2.5னா 1.25. இது அப்போ உயர்த்துவாங்க. ரைட், ஓகே. அந்த முன்னாள் குடியரசுத் தலைவருக்கும் பென்ஷன் உண்டு, 50% ஆஃப் பேல பார்த்தோம். அதுக்கப்புறம் ரெசிடென்ட் உண்டு, மெடிக்கல் அலவன்ஸ் உண்டு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் உண்டு, டெலிஃபோன் ஃபெசிலிட்டிஸ் உண்டு, அவங்களுக்கும் செக்ரட்டேரியட் ஸ்டாஃப் உண்டு. அதற்காக 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு வேறு பண்ணுறாங்க. அவருடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் மறைந்த பின் அவருடைய மனைவி அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கும் வீடு உண்டு, டெலிஃபோன் ஃபெசிலிட்டி, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, மெடிக்கல் அலவன்சஸ், அவங்களுக்கும் செக்ரட்டேரியட் ஸ்டாஃபுக்கான சம்பளம், ஊதியத்தில் அவங்க கொடுத்துருவாங்க, மத்திய அரசு கொடுத்துருவாங்க. இதை தவிர ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ், அந்த செலவினங்களுக்காக 20,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். சரியா? ரைட், ஓகே. அடுத்ததாக குடியரசுடைய டேர்ம், பதவி காலம்
ரிசர்னேஷன் ராஜினாமா பண்ணால் என்ன, இம்பீச்மெண்ட் அவரை பதவி நீக்கம் பண்ணுறது என்ன அப்படின்றத பார்ப்போம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.